श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 31வது ஸ்லோகம். பவனः பவதாமஸ்மி ராமः சஸ்திரபிருதாமகம் இஜ்ஜஷானாं மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. பவனः பவதாமஸ்மி ராமः சஸ்திரபிருதாமகம் இஜ்ஜஷானாं மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. பவதாம் பவனः சுத்தம் செய்யும் பொருள்களுக்குள் காற்றாக இருக்கிறேன். ஆனால் சுத்தம் செய்யதை காட்டிலும் பவதாம் அப்படின்னு சொன்னால் வேகமாக போகக்கூடியது எது? மனோவேகம், வாயு வேகம் அப்படின்னு சொல்லுவாள். மனம் கூட இப்போ நம்ம இருந்து பேசிகிட்டே இருக்கோம், இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பொருள் சொல்லணும் அப்படின்னு இப்போவே யோசித்து இருந்தால் மனம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறது. ஆனால் நம்ம இப்போ இதை சொல்லிகிட்ருக்கோம், இந்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே அடுத்த ஊரில் வேறு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் மனம் வாய் மட்டும்தான் வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறது, மனம் வேறு எங்கேயோ யோசிக்கிறது. அது இல்லை, இன்னொரு ஊரில் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு 1000 கிலோமீட்டரில் இருக்கிறவா என்ன செய்துன்னு இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம சரீரம் இங்கே உட்காண்டிருக்கிறது, வாயில் இருக்கிற வார்த்தைகள் இதுபோல் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனம் மட்டும் வெகு தொலைவுக்கு சென்று வருகிறது. ஒரே நேரத்தில் வேறு ஏதோ வேறு பேசின்னு இருக்கோம், அப்போ கூட அது மனசு எங்கேயோ போகிறது. அதனால தான் மனோவேகம் வாயு வேகம்னு சொல்லுவாள். அதனால் பவதாம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வேகமாக செல்லக்கூடிய பொருள்கள் எது உண்டோ அதற்கெல்லாம் சிறப்பான பொருள் ஒன்று உண்டுன்னா அது காற்று தான். அந்த வாயுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். பவனஹா சுத்தம் செய்யும், பவனஹா பவதாம் என்று சொன்னால் சுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். காற்றால் கூட நம்ம சுத்தம் பண்ண முடியும். அதனால் சுத்தம் செய்யும் பொருள்களுக்குள் காற்றாகவும், சஸ்திரபிரதாம் ஆயுதம் பிடித்தவர்களுக்குள் ஸ்ரீராமனாகவும், அகம் அஸ்மி நான் இருக்கிறேன், இஜ்ஜஷானாம் மீன் வகைகளுள் மகரஹ அஸ்மி மகரமாயுள்ளேன், ஸ்ரோதசாம் ஆறுகளுக்குள் கங்கையாக இருக்கிறேன். ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாஹ்னவி. ஜாஹ்னவி என்ன வந்தது? பெருமாளுடைய திருவடி வாரத்திலேருந்து கிளம்பி வெளியில் அப்புறம் அவரை இக்ஷ்வாக் வம்சத்தில் இருந்தவாளே அந்த சகரனோட பசங்களை அவள் 1000 பேரும் அப்படி மாட்டினுட்டா. அவளுக்கெல்லாம் அவளாம் பஸ்மம் ஆயிட்டா. அவளை நேரம் ஆக்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணார்? பெருமாளை குறித்து கங்கையை குறித்து தவம் பண்ணாக்க நான் ரொம்ப வேகமாக வருவேனே, எப்படி நீ என்னை தாங்குவே, இந்த பூமி எப்படி என்னை தாங்குன்னு சொன்னால் அப்போ போய் மறுபடியும் சிவபெருமானை கொடுத்து தவம் பண்ணி சிவபெருமான் நான் என்னோடய ஜடாமுடியில் வாங்கிக்கிறேன்ப்பா, நீ அவளை வர சொல்லு அப்படின்னு சொன்னால் அவள் வந்துவிட்டா. வரும்போது பெருமாள் சிவபெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய சடாமுடியை துளிபோரம் விரிச்சு விட்டா அதில் மாட்டிக்கிண்டு அப்புறம் அவள் மொல்லமாக அவள் இறங்குற இடம் இருக்கே ஹரிக்கி பௌடி அப்படின்னு. இப்போ கூட ஹரித்வாரில் ஒரு இடத்துல அவள் எங்கே அந்த மலையிலேருந்து ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன தெரியுமா நிலத்தை தொடுறாளோ, அதாவது சமநிலத்துக்கு எப்போ வராளோ அந்த இடத்துல அங்கே இருக்குது ஹரிக்கி பௌடின்னு ஒரு இடத்துல கங்கை நிலத்தடியில் இருக்க சமதளத்தில் அவள் பாய வரும்பொழுது அந்த இடத்துல இறங்குற இடம் பார்க்கலாம். அதனால் பெருமாளோட திருவடி வாரத்திலேருந்து வந்தது. அதனால் ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாஹ்னவி. அதனால்தான் கங்கையில் அமிழ்ந்து குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. பெருமாளோட திருவடி சம்பந்தம் பட்டின ஒரு ஜலம்னு அதுக்கு என்ன இது நம்ம சொல்கிறது? ராமாயண காலத்துக்கு முன்னாடியே சகரர்கள் பகீரத பிரயத்தனம் பண்ணி இந்த கங்கை நம்ம பிருத்திவிக்கு வந்துடுத்து. ராமாயண காலம் போய் எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சு, இன்னும் கூட அது என்ன பரம பாவனமாக போயிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்காங்க? கும்பமேளா நடக்கிறது. அந்த இடத்துல சில இடத்துலலாம் அந்த அமுதம் விழுந்த இடத்துலலாம் கங்கையில் இன்றைக்கி என்ன நடக்கிறது? பிரயாகராஜ் அங்கே நம்மளுக்கு கும்பமேளா நடந்துட்டுருக்குது. ஜாஹ்னவி ரொம்பவும் சிறப்பானவள் அப்படின்னு. அப்புறம் ஜாஹ்னவி சதீதேவி தக்ஷயாகத்தில் தன் சரீரத்தை விட்டபின் தேவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி
மறுபடியும் ஹிமவானுக்கும் மேனகைக்கும் புத்திரியாக 2 வடிவங்களில் அவதரிப்பதாய் வாக்களித்தாள். ஒரு வடிவம் சாகரமூர்த்தி பார்வதி, மற்றொரு வடிவம் உருவம் அந்தர்தானாம்ச பாகேன ஸ்திதா பிரம்ம கமண்டலவ், பிரம்மாவின் கமண்டலுவில் இருந்து நீர் வடிவம் பெற்று ஸ்வர்க்கம், அந்தரிக்ஷம், பூலோகம் ஆகிய 3 உலகளும் பாவனமாக்கி கொண்டு பாய்ந்தாள். ஜஹ்னு மகரிஷியின் ஆசிரமத்தில் பாய்ந்து அவர் ஆச்சமனம் செய்து பின் அவர் விட மேலே பாய்ந்து சென்றதால் ஜாஹ்னவி என்ற காரணப்பிரயர். பிருகத் தர்ம புராணம் மத்திய காண்டத்தில் 12வது சர்க்கத்தில் இதுபோல் ஒரு செய்தியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியறது. அதாவது ஜாஹ்னவி அப்படின்ற பேர் அவளுக்கு ஏன் வந்ததுன்னா, ஜன்ஹு மகரிஷியின் ஆசிரமத்தில் பாய்ந்து அவர் ஆச்சமனம் செய்து பின் அவர் விட மேலே பாய்ந்து சென்றதால் ஜாஹ்னவி என்ற காரணப்பெயர். பிருகத் தர்ம புராணம் இந்த கங்கையோட அவதாரம் இருக்கே, அதவே நம்ம நிறைய நாழி பேசுகிற பெரிய சரித்திரம். சகர மகாராஜா என்னெல்லாம் பண்ணினார், அவரோட பசங்கள்லாம் எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் பகீரத பிரயத்தனம், ராஜா அரசாளரதை நிறுத்திட்டு நம்மளோட வம்சத்தில் வந்தவாளுக்கு நல்ல கதியை கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி எத்தனை வருஷ காலம் இருந்து தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த ஆகாசம், அந்தரிக்ஷம், பிருத்திவி, பூமிக்கு சேர்த்து 3 மண்டலத்திலையும் அவள் பாய்ந்து ஓடி வரதை நம்ம கண்கூட நிதர்சனமாக பார்க்கலாம். ஒருத்தரோட முயற்சிக்கு எத்தனை பெரிய சக்தி கிடைக்கும்னு. அந்த சக்தி எப்படி கிடைச்சது, நம்ம சுவாமி அதுலேயும் ஜாஹ்னவியாகவும் தானே இருப்பதாக கூறி அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.